நாமத்திற்கு மகிமை. உங்கள் அனைவருக்கும் என் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு வெற்றி தரும் வேத வசனமும் பாடலும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்குரியதான வேத வசனம் யோனா 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்போ இந்த யோனாவுடைய வாழ்க்கையில என்னன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி அவர் கூப்பிடுகிறார். அப்போ கர்த்தரும் அதை கேட்டருளுகிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 119 146 சொல்லப்பட்டிருக்கிறது, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை ரட்சியும், அப்பொழுது நான் உம்முடைய சாட்சிகளை காத்து கொள்ளுவேன். அப்ப நோக்கி கூப்பிட்ட யோனாவை தேவன் தப்புவித்தார், சாட்சியையும் அவர் காத்து கொண்டார். சங்கீதம் 66:17 சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் நான் என்ன பண்றேன், அவரை புகழப்பட்டார். அல்லேலூயா. எப்படியாய் புகழப்பட்டார் என்றால், கர்த்தர் என்னை இக்கட்டிலிருந்து நீங்களாக்கி ரட்சித்தார், அவர் தான் எனக்கு நன்மை செய்தார், மனிதர்கள் என்னை தூக்கிவிட வரவில்லை என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லப்படுகிற அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார். ஆமென். அப்ப நம்ம நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபத்து வந்து நம்மளை விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாதபடிக்கு நியாயாதிபதிகள் 12:2 சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அப்படி சொல்லி பார்க்கும், அதற்கு எத்தா எனக்கும் என் ஜனத்திற்கும் அம்மோன் புத்திரரோட வழக்கு இருக்கும் பொழுது நான் உங்களை கூப்பிட்டேன், நீங்கள் என்னை அவர்கள் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கவில்லை. என்னென்றா காப்பாற்றும்படியாய் அவருடைய இனத்தார்கள் வந்து கூப்பிட வருகிறார்கள். அப்பொழுது இவர் சொல்லுகிறார், அப்பா நான் இப்படி நெருக்கத்துல இருக்கும் பொழுது நான் வந்து உங்கள்கிட்ட கேட்டேன், நீங்க எங்களை என்ன பண்ணல, ரட்சிக்கவில்லை, ஆனாலும் நான் வந்து உங்களை காப்பாத்துவேன், நான் யுத்தம் செய்யறதுக்கு வருவேன்னு சொல்லி புறப்பட்டு போகிறார். ஆனாலும் இவருக்கு ஒரு ஆபத்துன்னு வரும் பொழுது, துயரம் என்று வரும் பொழுது நோக்கி கூப்பிட்டா கூட உதவி செய்ய வரவில்லை. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கூட துயரங்கள், நெருக்கங்கள், வியாதிகள், வறுமைகள் வரும் பொழுது உறவுகளை நோக்கி கூப்பிடும் பொழுது வர மாட்டார்கள். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உடனே வந்து நமக்கு செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் அவர்தான் நம்மை படைத்தவர் அல்லவா, அவர்தான் நம்ம சிநேகிதர் அல்லவா, அவர்தான் நம் ரட்சகர், அவர்தான் நம் நண்பர். ஹல்லேலூயா. அவர்தான் நம்ம சொந்தம், அவர்தான் நம்மளுடைய சொத்து. ஹல்லேலூயா. அதனால அவர் மாத்திரமே நமக்கு வந்து உதவி செய்ய போதுமானவராய் இருக்கிறார். எப்பொழுதுனா துயரத்தின் நேரத்திலும், வியாதியின் நேரத்திலும், வறுமையின் நேரத்திலும், தேவைகளின் மத்தியிலும் இயேசு ஒருவர் மாத்திரம்தான் நமக்கு வந்து உதவி கரத்தை நீட்டுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உறவுகள் எல்லாம் உதறி தள்ளிவிட்டு போறவர்களாக தான் இருப்பார்கள். கர்த்தர் நல்லவர். அப்படியாக துயரத்தில் கூப்பிட்டேன் என்ற பாடலை பாடி தெய்வ நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினே பெரியவனாக்கினே, உமது காருண்யத்தால்
இரவை பகலாக்கினே, எனது விளக்கை எரிய செய்தி, இரவை பகலாக்கினே. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம், நீதான் நீதானையா. நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம், நீதான் நீதானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திர, ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திர, ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவரே. சேனைக்குள் பாய்ந்தே உந்தன் தயவாலே, மதிலை தாண்டிடுவேன். சேலைக்குள் பாய்ந்தேன், மதிலை தாண்டுவேன். புகழ்ந்து பாடுவேன், உம்மையே உயர்த்துவேன், உயிர் வாழும் நாட்கள் எல்லாம். புகழ்ந்து பாடுவேன், உம்மையே உயர்த்துவேன், உயிர் வாழும் நாட்கள் எல்லாம். புகழ்ந்து பாடிடுவேன், உம்மையே உயர்த்திடுவேன், உயிர் வாழும் நாட்கள் எல்லாம். உம்மையே புகழ்ந்திடுவேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்ம துயரத்துல கூப்பிடும் பொழுது இயேசு ஒருவர் மாத்திரமே நம்ம அருகில் வந்து தூக்கி எடுக்கிறவராய், துயரத்தை நீக்கி துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுக்கிற ஆவியானவர் தான் நம் கரம் பிடித்து இருக்கிற அவர். என்றைக்குமே மாறாதவர். ஹல்லேலூயா. God bless you.